ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1954ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு மறக்க முடியாத வருடம் அப்படின்னே சொல்லலாம். வருட கடைசியில வெளியான எதிர்பாராதது நிஜத்துல கூட அப்படியே தமிழ் சினிமாவின் முதல் மாறுபட்ட காதல் சித்திரம். சிவாஜி அவர்கள் 1962ல செந்தாமரை அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாரு. இந்த படத்துல ஜோடியாக நடிச்சவங்க பத்மினி. ஆனா என்ன காரணத்தாலோ இந்த படம் பெரும் வரவேற்பு பெறவில்லை. பத்மினி திருமணத்துக்கு முன்பு கடைசியாக நடித்த படம் இதுதான். இந்த படம் 9 ஆண்டுகளாக தயாரிப்பிலேயே இருந்துச்சாம். அதாவது 1953ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த படம் 1962ல தான் வெளியானது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த வகையில் பார்க்கும்போது பீம் சிங் சிவாஜியை வச்சு இயக்கிய முதல் படம் இதுதான் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் ஏஎல் சீனிவாசன் அவர்கள். மேலும் இந்த படத்தில் பத்மினி இரவு முழுவதும் நடித்துவிட்டு மறுநாள் காலையில் தனது திருமணத்துக்காக திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டி இருந்துதான். அந்த நேரத்தில் சிவாஜி கணேசன் கிட்ட பத்மினி ஏதோ மனம் திறந்து சொல்ல நினைச்சாங்களாம். ஆனால் சிவாஜி அவர்கள் அப்போது பத்மினியை பார்க்க மனமில்லாமல் ஏஎல் ஸ்டூடியோவில் இருந்து விரைவாக கிளம்பி விட்டாராம். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் சில படங்களில் நடிச்சிருக்கிற சிவாஜி அவர்கள் சாவித்ரி, பத்மினி, சரோஜா தேவி அப்படின்னு கிளாசிக் சினிமாவின் முன்னணி நடிகைகளாக இருந்த பலருடன் ஜோடியாக நடிச்சிருக்கிறாரு. 80களில் முன்னணி நடிகைகளாக இருந்த ராதா, அம்பிகாவுடனும் இணைந்து நடிச்சிருக்கிறாரு. இதில் சிவாஜி அவர்களுக்கு முன்பே சினிமாவில் அடியெடுத்து வைத்தவர் தான் நடிகை பத்மினி. 1947ஆம் ஆண்டு வெளியான கன்னிகா அப்படின்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான பத்மினி அவர்கள் தொடர்ந்து மோகினி, வேதாள உலகம், பக்தஜனா, மந்திரி குமாரி உள்ளிட்ட பல படங்களில் டான்சராக நடனமாடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1952ஆம் ஆண்டு வெளியான பணம் படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானாங்க. இந்த படம் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த முதல் தமிழ் திரைப்படம். மதுராபுரி ஆளும் மகாராணியே அப்படின்ற பாடலை எதிர்பாராதது படத்துக்காக பி. லீலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பாடல் வரிகளை எழுதியிருந்தார். எதிர்பாராதது படத்தில் அமைந்த இன்னொரு அற்புதமான சோக பாடல் தான் காதல் வாழ்வில் நானே அப்படின்ற ஒரு பாடல். படத்தில் சிவாஜி அவர்கள் கண் பார்வை இழந்த பிறகு வரும் இந்த பாடலை ஜிக்கி மற்றும் ஏ.எம். ராஜா அவர்கள் பாடினாங்க. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பாடல் வரிகளை எழுதியிருந்தார். திருமுருகா என்று ஒரு தரம் சொன்னால் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் எதிர்பாராதது திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். தன்னுடைய சொந்த குரல்ல சித்தூர் நாகையா அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. நாகையா அவர்கள் பல படங்களுக்கு இசையும் அமைச்சிருக்கிறாரு. ஒரு அற்புதமான கலைஞர் அப்படின்னே சொல்லலாம். சித்தூர் இப்போது ஆந்திராவில் இருந்தாலும் அப்போது அது தமிழ்நாட்டின் வடக்கு எல்லையாக இருந்துச்சு. தமிழர்கள் நிறைந்த மாவட்டமாக இருந்துச்சு. திரு நாகையா தமிழும் தெலுங்கும் பேசிய ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பாரு. இந்த எதிர்பாராதது படத்தில் அமைந்த சிறப்பான ஒரு பாடல் தான் சிற்பி செதுக்காத பொற்சிலையே அப்படின்ற பாடல். இந்த பாடலை ஜிக்கி மற்றும் ஏ.எம். ராஜா அவர்கள் பாடினாங்க. கே.பி. காமாட்சி சுந்தரம் அவர்களுடைய வரிகளில் இந்த பாடல் உருவானது. பாடல் காட்சியில் பத்மினி அவர்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கும். சிவாஜி அவர்கள் கூட 60 படங்களில் இணைந்து நடிச்சிருக்கிறதாக பத்மினி அவர்கள் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் சிவாஜிக்கு மனைவி, அண்ணி மற்றும் அம்மா அப்படின்னு 3 வகை கேரக்டர்லையும் நடிச்சிருக்கிறாங்க நடிகை பத்மினி. 1954ல் வெளியான எதிர்பாராதது படத்தில் சிவாஜியுடைய காதலியாக வரும் பத்மினி பின்னால் அவங்களுக்கு அம்மா அப்படின்னும் ஆகிடுவாங்க.
பத்மினியை காதலிக்கும் சிவாஜி படிப்புக்காக வெளிநாடு போன போது விமான விபத்துல இறந்து விட்டதாக கூறப்படும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாம பத்மினி சிவாஜியின் அப்பாவை திருமணம் பண்ணிக்குவாங்க. அதனால காதலியாக இருந்த பத்மினி சிவாஜி அவர்களுக்கு அம்மாவாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் 1955ஆம் ஆண்டு வெளியான மங்கைய திலகம் படத்துல சிவாஜி அவர்களுக்கு அண்ணியாகவும் நடிச்சிருக்கிறாங்க பத்மினி. இப்படி நடித்தும் பல படங்கள்ல 2 பேருமே காதலர்களாக நடிச்சிருக்கிறோம். அதே போல 1959ஆம் ஆண்டு வெளியான தங்க பதுமை அப்படின்ற ஒரு படத்தை ASA சாமி அவர்கள் இயக்கியிருந்தாரு. படப்பிடிப்பின் போது ஒரு நாள் இயக்குனருக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போது எனக்கும் கால் ஷீட் பிரச்சனை. அதனால ஷூட்டிங்கை கேன்சல் செய்ய முடியாது. அப்போது ஒரு பாடல் காட்சி படமாக்க வேண்டி இருந்ததால அந்த பாடலை சிவாஜி அவர்கள் நடிக்க நானே இயக்கியிருந்தேன். அப்போது சிவாஜி, நான் இப்போ நடிகர், நீ தான் இயக்குனர், டைரக்டர் மேடம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போது அவருக்கு எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு நடிகை பத்மினி ஒரு பத்திரிகை பேட்டியில தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.